ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இது பைல்வான் டாக்ஸ். இந்த வாரம் சினிமால நடந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், என்னென்ன சினிமாக்கள் புதுசா வந்திருக்கு, அதை யாரெல்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயிலையும் இப்ப நம்ம சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஷோக்குள்ள போலாம். குடும்பத்தோட உட்காந்து பார்க்க வேண்டிய ஒரு தரமான நல்ல படம். நல்ல படம் எடுத்திருக்காரு. இந்த படத்துல கண்டிப்பா கரகாட்டக்காரன், அதே மாதிரி தில்லானம்ம, நம்ம அந்த மாதிரி ஒரு பாசமலர் வரிசையில் இடம்பெறக்கூடிய படம். அதாவது பிரம்மாண்டமான செட்டுகள், ஒரு வித்தியாசமான கதை, அதில் கொஞ்சோண்டு ஆன்மீகம், அந்த விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ படம் தான். ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான படம். கிறிஸ்தவங்க போனாங்கன்னா டிவியினுடைய வியாபார தந்திரம், இப்போ நீங்களே பேச ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, அது அவங்களுக்கு இன்னும் பார்வையாளர்கள் அதிகப்படுத்தும். தனியார் டிவியில் வர்ற எல்லா நிகழ்ச்சிகளும் பார்வையாளர்களை அதிகப்படுத்தணும். தனுஷுக்கு கிடைக்காத ஆளா அப்படிதான், வேற என்ன செய்ய முடியும், எச்செட்ரா புரிஞ்சுங்க. அது தேவதர்ஷினிங்கிறது. இந்த படம் வந்து மாதம்பட்டி ரங்கராஜோட கதைன்னு சொன்னாங்களே, மனைவி வந்து முதல் முறையா வாய் திறந்து பேசியிருக்காங்க இப்போ. சோ அவங்க ஒரு நல்ல பதிலடி கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி எல்லாரும் பதில் அடி அல்ல, அவங்களும் அவங்கள உணர்ந்தேன். ஒரு வக்கீல் இல்லையா, கணவனையும் விட்டு கொடுக்க முடியாது. அதே சமயத்தில் கணவன் தப்பு செய்யலைங்கிறதையும் அவங்களால. என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். இந்த வாரம் சினிமா செய்திகள்னு சொல்லி நாம நிறைய வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் பேசலாம் அப்படின்னு சொல்லி. முக்கியமா இட்லி கடை சூப்பரா போகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா ப்ரீ புக்கிங் ரொம்பவே டல்லா தான் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க அந்த கரூர் சம்பவத்தினால. ஆனா இப்ப படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா சூப்பரா வேற லெவல்ல போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பா நீங்க ஃபர்ஸ்ட் நாளே பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இட்லி கடை படத்தை பத்தின உங்களோட பார்வையில விமர்சனம் எப்படி சார்? இட்லி கடை வந்து மற்ற படங்கள்ல இருந்து மாறுபட்டது. அதாவது இப்போ வர்ற படங்கள்லாம் அருவா வெட்டு, ரத்தம், சதை, அப்புறம் கமர்ஷியலாக போனீங்கன்னா குத்துப்பாட்டு, அப்படித்தானே இருக்கு. ஒரு லவ் சாங்கு, அதுலேருந்து மாறுபட்டு ஒரு வாழ்க்கையை சொல்லியிருக்காங்க, ஒரு வாழ்வியலை சொல்லியிருக்காங்க. அப்பாவுக்கும் மகனுக்கும் உள்ள பாசம். அதாவது அப்பா இட்லி கடை வச்சிருக்காரு, மகன் அங்கே அந்த இட்லி கடை அப்பா வச்சு கஷ்டப்படுறாருங்கிறது தெரியுது. படித்து முடிஞ்சோடனே அவனுக்கு வந்து இந்த கிராமத்தில் இருந்தால் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது துட்டு விஷயத்தில். ஸோ ஒரு 40 கடை வைப்போம்ப்பா அப்படிங்கிறான். அப்போவும் 40 கடையில் போய் நான் மாவாட்ட முடியாதுங்கிறது ஆச்சா. அதனால் வெளிநாடு போகிறான், வெளிநாட்டில் நல்லா சம்பாதிக்கிறான். சத்யராஜ் வந்து அந்த வெளிநாட்டு ஓனர், பெரிய கோடீஸ்வரர். அவருடைய மகள் தனுஷ் செலவு பண்ணுறாரு. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிற நேரத்தில் எங்கள் அப்பா இறந்து போகிறாரு, ராஜகிரண். ஊருக்கு வர்றாரு. ஊருக்கு வந்தவர் அப்படியே சேஞ்ச் ஓவர் ஆயிடுறாரு. நம்ம எவ்வளோ பெரிய இதை விட்டுட்டோம், நம்ம அப்பாவை நம்ம கவனிக்கவே இல்லையே, ஊர்லேயே இருந்தால் அப்பா இருந்திருப்பாரோ அப்படி ஒன்று. 4 நாள் எங்கள் அப்பாவும் அம்மாவும் செத்து போயிடுவாங்க. அப்போ அவர் உட்காந்து தனியாக உட்காந்து நம்ம அப்பாவுடைய ஆன்மாவை திருப்திப்படுத்துறதுக்கு இட்லி கடை அனுத்தணும் அப்படிங்கிறாரு. ஜெயிச்சாரா போகிறாரு. அவருக்கு வந்து ஒரு வில்லையும் சமுத்திரகனி ஏற்றா போய் பரோட்டா கடை போடுவார். இந்த கடை எப்படியா கபலீகரம் பண்ணிடணும். அது மட்டும் இல்லாமல் இவருடைய காதலியும் கபலீகரம் பண்ணணும்னு நினைக்கிறார் அவர். ஒரு டுபாக்கூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பார்த்திபன், அவரும் இது பண்ணுறாரு. சத்யராஜும் அங்கே வந்துடுறாரு. சத்யராஜும் அவருடைய மகன் அருண்குமாரும் இங்கே வந்துடுறாங்க. இவ்வளோ வில்லங்களையும் சமாளிக்கிறாரு. ஆனால் கதையில் என்ன வித்தியாசம்னா, இந்த படத்தை பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் நம்ம கிராமத்து வாழ்க்கையை விட்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அப்புறம் ஒரு 4 நாளில் குலதெய்வத்துக்கு போகணும், குலதெய்வத்தை மறந்துடுவாங்கல்ல. அந்த குலதெய்வங்கிறது என்ன, தாத்தா முப்பாட்டு, அதுதான் குலதெய்வம் அப்படிங்கிற ஒரு உணர்வு வர்றது. அது மட்டும் இல்லாமல் எது லவ், கோடீஸ்வரி பொண்ணு வேணுமா, தன்னை நேசிக்கிற பொண்ணு வேணுமா, அது ஒரு அது நல்ல லவ். நித்யா மேனன் சூப்பராக பண்ணியிருக்குது. அந்த மாதிரி ஒரு குடும்ப கதை, சண்டை காட்சிகள் இருக்குது. ஆனால் இதை விட மோசமாக ஒரு கோபம் வருது. ஆனால் அகிம்சையை வலியுறுத்துறவர் ராஜகிரண், அதாவது தனுஷ் அப்பா. ஸோ இந்த படத்தில் வந்து எனக்கு தெரிந்த 1001 எம்ஜிஆர் வந்து எல்லா வில்லன்களையும் மன்னிச்சு விட்டுருவார். அதுக்கப்புறம் இந்த படத்தில் தமிழ் படங்களில் வில்லனை திருத்தி
அவங்கள கொல்லாமல் விடுற ஒரே படம் இட்லி கடை இட்லி தான். கடை. அதில் ஒரு வித்தியாசம், அதாவது டைரக்ஷனில் ரொம்ப கவனம் செலுத்தியிருக்காரு ம். தனுஷ். ம். அதுலேயும் நம்ம சொல்லணும் என்னென்னா, டைரக்ஷன் ஹீரோ அப்படின்னு பார்த்தா ஒன்று பாக்யராஜ் சார், இன்னொன்று டி ராஜேந்தர். ம். 2 பேரும் வேற கதைக்களம். இவர் வந்து அண்ணன் தங்கச்சி பாசம், அப்புறம் லவ் ஃபெயிலியரை சொல்லிட்டு இருந்தார் ராஜேந்தர். அவர் வந்து குடும்ப விஷயங்கள், போக்குவரத்து, 2வது கல்யாணம் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். அதுலேருந்து மாறுபட்டு ம். ராஜேந்திரன் சரி பாக்யராஜ் சார் பெரிய அளவுக்கு ஹோம்ஒர்க் பண்ணி நடிக்க மாட்டாங்க. ம். லைட்டாக அப்படி அந்த கதையோட ஒத்துக்கிட்டு போயிடுவாங்க அந்த டைரக்டர். இவர் வந்து வேற கட்டத்துக்கு போயிட்டார். ஓகே. ராஜ் கபூர் ஸ்டைலில், ராஜ் கபூர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படத்தை டைரக்ட் பண்ணுவார். அந்த படத்தில் இன்னொரு வழி நடிப்பார் ராஜ் கபூர். அந்த ரேஞ்சில் இவர் தனுஷ் பேசப்பட வேண்டிய படமாயிட்டு, அதாவது குடும்பத்தோடு உட்காந்து பார்க்க வேண்டிய ஒரு தரமான நல்ல படம். ம். நல்ல படம் எடுத்திருக்காரு. இந்த படத்தில் கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒன்று நடிகருக்கு விருது கிடைக்கும், இல்லாட்டி இயக்குனருக்கு இயக்குனருக்கான விருது. விருது. நல்ல படம். தனுஷ் இட்லி கடை நம்பி போய் படத்தை பார்த்துட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு திரும்பலாம். வசூல் எப்படி சார் போகுது? அதாவது ஏன்னா எப்பவுமே இந்த மாதிரி படங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ம். அதாவது அரங்கேற்றம் படமும் ஸ்லோவாக தான் இருக்கும். ம். ஆனால் படம் பார்த்த போது புரிஞ்சுது இல்லையா, நல்லா இருக்கும். ஆமா. படம் நல்லா இருக்கு இல்லையா. அந்த மாதிரி இட்லி கடைனாலே என்னையா இட்லி மாவாட்டிக்கிட்டு போயிட்டு ம். அப்படிங்கிற ஒரு அந்த டைட்டில் நல்ல டைட்டில். ஓகே. ஆனால் பார்க்குறவங்க இப்போ எல்லாம் இங்கே கிஸ்ஸுன்னு பேர் வைக்கிறாங்க, ஆமா. இல்லை வேற மாதிரி பேர் வைக்கிறாங்க. ம். அது இல்லாமல் இல்லை ஒரு நல்ல தரமான ஒரு குடும்ப படம் பார்க்கணும், அக்கா தங்கச்சி மாமன் பாட்டி சித்தப்பா எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் பார்க்க வேண்டிய படம் இட்லி கடை. இட்லி கடை. அதில் எந்த சந்தேகமே இல்லை. கரகாட்டக்காரன் எப்படி வந்து ம். கிராமப்புறங்கள்லாம் நல்ல வசூலை அள்ளி தெளிச்சதோ, ம். சென்னையில் மட்டும் கொஞ்சம் கம்மி ஓகே. கரகாட்டக்காரன். அதேமாதிரி தில்லானமோ நம்ம அந்த மாதிரி ஒரு பாசமலர் ம். வரிசையில் இடம்பெறக்கூடிய படம் இட்லி கடை. ஓகே. அது ஸ்லோவாக தான் பிக்கப் ஆகும். ஒரு ஃபேமிலி போய் பார்த்துட்டு வந்தபோது ஏன்னா இது பெருசா ஆரவாரம் பண்ணி எல்லாம் இந்த படத்தை வந்து வெளியிடல, ரொம்ப சைலண்டாவே தான் இல்லை இருந்தது நீங்கள் கடைசி உங்களுக்கு வரைக்கும். தெரியல, ம். எந்த படத்துக்கும் இல்லாத அளவுக்கு மாவட்டந்தோறும் போய் ப்ரொமோ பண்ணிட்டு வந்தார் தனுஷ் இந்த படத்துக்கு. அப்படியா சார்? இட்லி கிடைக்கு. ஆமாம், ம். அது வெளியில் தெரியல. ம். ஆனால் எல்லாருக்கும் மாவட்டம் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ஓ, அந்த மாதிரி மதுரை, போய் திருச்சி பண்ணிருக்காரு. எல்லாருக்கும் நடிகைகளை கூப்பிட்டு போய் ப்ரொமோஷன் பண்ணிட்டு வந்தார். அதில் ப்ரொமோஷனில் இளவரசு பேசுனது, தனுஷ் பேசுனது, தனுஷ் ஒரு கான்ட்ரவர்சியும் அதில் வந்துச்சு, ம். எனக்கு துரோகிகள் நிறையா இருக்காங்கன்னு. ஆமா. அந்த மாதிரி ஒரு பப்ளிசிட்டி பண்ணார். ம். ஆனால் இது காரணம் என்ன, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் அண்டர் ப்ரொடக்ஷனில் இருந்தது ம். இட்லி கடை. இது ஒரு 6 மாதம் முன்னெல்லாம் வந்திருக்க வேண்டிய படம் ஆமா ஆமா. இப்போ வந்து. ஓகே. ஸோ இட்லி கடை ரொம்ப நல்லா இருக்கு, குடும்பத்தோட போய் பார்க்கலாம் ஆமாம் அப்படின்னு ஆமாம் வந்து சொல்லியிருக்கீங்க. ஆமாம். ஸோ இந்த வார சினிமாக்கள் நிறையவே வந்தது, இன்னும் 2-3 படங்கள் எல்லாமே போட்டி போட்டுட்டு வந்தது. பட் எது சார் இப்போ முன்னாடி இடத்துல இருக்கு? அதாவது கமர்ஷியல் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, ம். அதாவது பிரம்மாண்டமான செட்டுகள், ம். ஒரு வித்தியாசமான கதை, ம். அதில் கொஞ்சோண்டு ஆன்மீகம், ஓகே. அந்த விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா காந்தாரா 2 காந்தாரா. நிறைய செட்டு ம். வேற லெவலில். இப்போ உதாரணம் எடுத்துக்கிட்டா, இப்போ கட்டப்பா படம் இருந்துச்சு இல்லையா, ஆமா. அந்த மாதிரி பிரம்மாண்ட செட்டு. ஆனால் கதை புரியாது. ம். ஒரு தடவைக்கு 3 தடவை பார்த்தா தான் கதை புரியும். அந்த படம் பார்க்கும்போது அந்த கதையுடைய ஓட்டத்தை தெரியாமல் வேகமாக ரிஷப் ஷெட்டி அவர் தான் கதாநாயகன், அவர் தான் டைரக்டர். அதனால் ரிஷப் ஷெட்டி வந்து பாடி பில்டர், நல்ல ஜூனியர் என்டிஆர் மாதிரி இருக்கார். ம். ருக்மணி வசந்த் அழகோ அழகு, அந்த படத்தில் அழகாக இருக்கிறவர் கதாநாயகன், அவரை விட அழகாக இருக்கிற ருக்மணி வசந்த். ருக்மணி வசந்த். அந்த கேரக்டர் வேற ஒரு வித்தியாசமான லவ்வை சொல்லுது. அப்புறம் இன்டர்வியூ வரும்போது வேற மாதிரி ஆயிடுது. ம். ஆன்மீகமும் பிரம்மாண்டமும் கலந்த படம் காந்தாரா. என்ன ஒரு விஷயம், கன்னட ரீமேக். கன்னட ரீமேக். ஆமா. அதனால் இது இது வேற ஒரு கதைக்களம் தனுஷ்க இட்லி கடை. ம். இது வந்து வேற ஒரு கதைக்களம். ம். இது பிரம்மாண்டம், அது ஃபேமிலி. ம். அது எப்படி ஜனங்க ஏற்றுக்கிறாங்களோ அதுதான். ஆனால் காந்தாரா வந்து குழந்தைகளோட பார்த்தா குழந்தைகள் ரொம்ப சந்தோஷப்படும். ஓகே. நிறைய பறந்து சண்டைகள், ம். கிராஃபிக்ஸ் ஒர்க்கு நிறைய, நிறைய இருக்கு. ஃபுல்லாக படத்தில் கிராஃபிக்ஸ் ஒர்க் தான். கிராஃபிக் ஒர்க்ஸை பார்க்கணுங்கிறதுக்காகவே காந்தாரா 2 போவாங்க. ஓகே. ஓகே. ஆனால் இந்த 2 படமும் படம் ம். மரியான்னு ஒரு படம் வந்திருக்கு ம். அக்டோபர் 3ஆம் தேதி நேற்று. ம். அந்த படம் வந்து வேற மாதிரியான படம்.
பேர் வந்து மரியா. ம். கிறிஸ்தவத்துல மரியாங்கிறது ஒரு வழிபாட்டுக்குரிய பேரு. ஆமா. இந்த அப்ப அது ஒரு வழிபாட்டு படம் அப்படின்னு நினைக்க அது முடியாது. கிறிஸ்தவ படம் தான். ம். ஆனா கிறிஸ்தவர்களுக்கு எதிரான படம். ம். கிறிஸ்தவங்க போனாங்கன்னா படம் பிடிக்காது. தயவு செஞ்சு கிறிஸ்தவர்கள் இந்த படத்துக்கு பார்க்காதீங்க. ம். கிறிஸ்தவர்களுக்கு எதிரான படம். இந்தியாவில் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான படங்கள் பெரும்பாலும் வராது. ஏன்னா நாம் வந்து மதசார்பற்ற நாடு. அது மட்டும் இல்லாமல் இங்கே எல்லா இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்க இடத்துல இங்கர்சால் பெரிய அறிவாளி, பெரிய சமூக விழிப்புணர்வு சொல்கிறவர். அவர் வந்து கிறிஸ்தவர். ஆனால் கிறிஸ்தவத்தில் சாத்தானிசம்னு ஒன்று இருக்குங்கிறத நான் இந்த படத்தை பார்த்தவன் எனக்கே புரிஞ்சுது. ஏன்னா இது வரைக்கும் நான் எனக்கு சொந்தக்காரங்க நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. கிறிஸ்தவத்தில் நாட்டிய படம் இது. சாத்தானிசம்னு ஒன்று இருக்குது. இதில் பைபிளில் சில பைபிளில் இருக்கிற விஷயங்களை சொல்கிறாங்க. பைபிளில் சொன்னபடி எந்த ஒரு கிறிஸ்தவனும் வாழ முடியாது. அப்போ எப்படி அதை நம்புறது? அப்புறம் கிறிஸ்தவர் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து மனுஷனாக பிறந்தவர். அவர் எப்படி கடவுள் ஆவார்? அவருக்கும் ஒரு கடவுள் இருந்தது இல்லை. அதுதான் சாத்தானிசம் அப்படின்னு சொல்லி போட்டு குழப்புறாங்க. கதை வந்து கிறிஸ்தவத்துக்கு எதிரான விஷயம். அதாவது அதில் வந்து ஆதாரபூர்வமாக எடுத்து சொல்லியிருக்காங்க. அதனால சென்சார் போர்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் கன்னியாஸ்திரியுடைய காம வெறி அப்படி படம் போட்டாங்கன்னா படம் ஓடும். கன்னியாஸ்திரிங்கிறது தெய்வத்து சமம். அது சாதாரண பொண்ணாக வாழ்ந்தா என்ன அப்படிங்கிற பொண்ணு வந்து ஒழுங்கான ஒரு வீட்டுக்கு வந்து உட்கார்ந்த இது பரவாயில்ல. தன்னுடைய வேலை பார்த்த ஒரு 2 பெண்கள் இருப்பாளுங்க, அவள்கிட்ட போய் தங்குவாள். அந்த 2 பெண்கள் வந்து இப்போ லேட்டஸ்ட், அதாவது ஃபாரின் டைப்பை பின்பற்றுறவங்க, கலாச்சார சீரழிவுன்னு சொல்லலாம். அதை 2 பசங்களோட 2 பெண்கள் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க பண்ணுற செல்மிசம், அவங்க பண்ணுற அந்த இரவு நேரத்து முக்கல் முனகள்லாம் கேட்டோம்னா இவளுக்கு இன்னும் அதிகமான ஒரு ஆசை வந்துடும். அந்த இவ தோழியுடைய காதலனுடைய இவ உடல் கொள்வா. அந்த மாதிரியான ஒரு டைப்பான கதை இது. வந்து குடும்பத்தோடலாம் பார்க்க முடியாது. ஆனால் வித்தியாசமான படம். இந்த தனியாக சில ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க போய் பார்த்து இதை இந்துக்கள் வந்து சில நேரங்களில் எங்களை மட்டும்தானே நீங்கள் நாத்தியன்னு சொல்கிறீங்க, உங்களையும் தானே நாத்தியம் இருக்குது அப்படின்னு இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. தமிழ் பட வரலாற்றில் இதுதான் முதல் படம். இந்த படத்தை விரும்பினவங்க போய் பார்க்கலாம். கதை இதான். கன்னியாஸ்திரிக்கு வந்த காமவெறி தான் கதை. இப்படியும் ஒரு படம் வந்திருக்கு. ஆனால் இந்த படம் வந்து எந்தவித விளம்பரமுமே இல்லாமல் ரிலீஸ் அப்படின்னு போட்டு மரியாதை கொடுத்துட்டாங்க. மரியா அப்படின்னு எல்லாரும் கிறிஸ்தவர்கள்லாம் போனாங்கன்னு வச்சுங்க, பாதியிலே திரும்பிடுவாங்க, இல்லை 2 சீன்லேயே திரும்பி வந்துடுவாங்க. அதான் உண்மை. ஸோ இந்த வார படங்கள்ல என்னென்ன வந்திருக்கு, எப்படி இருக்கு அப்படின்னு மற்ற படங்கள்லாம் ஃபீல்ட் அவுட்டு. ஒன்றும் 4-5 படம் வந்திருக்கு. எதுவுமே போய் எது பார்க்கலாம் பார்க்க வேணாம் அப்படின்றத சொல்லிட்டீங்க. ஓகே, எனக்கு இன்னொரு சந்தேகம் சார். என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி தனுஷ் அண்ட் டிடி இவங்க 2 பேரை வச்சு நிறைய கிசுக்கள் விமர்சனங்கள் வந்தது. ஸோ அப்போ வந்து டிவோர்ஸ் கேஸ்ன்றது இவங்களுக்கு அப்பதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்தது. அதுக்கப்புறம் எந்த ஒரு ப்ரோக்ராம்லையுமே 2 பேரும் இது வரைக்கும் மீட் பண்ணிக்கிற மாதிரி காட்டவே இல்லை. அவங்களோட ப்ரோக்ராம்க்கு எதுக்குமே டிடி வந்ததில்லை. ஆனால் இப்போ ஃபுல்லாக டிவோர்ஸ் ஆகி ஃப்ரீ பேர்டு ஆனதுக்கு அப்புறமா மறுபடியும் தனுஷோட ஒரு ப்ரோக்ராம்க்கு டிடி வந்திருந்தாங்க. தனுஷை பார்த்து டான்ஸ்லாம் ஆடி இருந்தாங்க. நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, திரும்பவும் டிடி வந்து தனுஷை பிடிக்கிறதுக்காக தான் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இப்போ அவங்களும் சிங்கிளாக இருக்காங்க, இவரும் ஃபுல்லாக சிங்கிளாக இருக்காங்க. ஸோ அதனால அந்த மாதிரி ஏதாவது விமர்சனங்கள் கிசுக்கள் மறுபடியும் தொடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, இது அந்த டிவியினுடைய வியாபார தந்திரம். இப்போ நீங்களே பேச ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, அது அவங்களுக்கு இன்னும் பார்வையாளர்கள் அதிகப்படுத்தும். தனியார் டிவியில் வர்ற எல்லா நிகழ்ச்சிகளும் பார்வையாளர்களை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் வருது. அதை நம்ம விமர்சிக்க முடியாது. ஆனால் அதில் எதுவும் உண்மை இல்லை. ஏன்னா தனுஷ் போயும் கால் ஊனமுற்ற டிடி பேர்லயே அவருக்கு வருத்தம். ஒரு டான்ஸ்லாம் அதான் ஐ எம் ஃபிட் அப்படிங்கிறத அவங்க நிரூபிச்சிருக்காங்க. மற்றபடி இன்னும் சொல்ல போனால் தேவதர்ஷினி கமலஹாசன் மேல ரொம்ப ஒரு க்ரஷ்ஷாக இருந்த வீடியோக்கெல்லாம் இருக்கு. தேவதர்ஷினி டிடி அதெல்லாம் பழைய இது இருக்கு. அதனால டிவியில் அந்த தேவதர்ஷினி மாதிரி ஆட்கள்லாம் வந்து
ஆட்களை பார்வையாளர்களை அதிகப்படுத்துறதுக்கு தான் அவங்க பயன்படுத்துறாங்க. ஓகே. அதை நம்ம விமர்சனப்படுத்துறது ம். உகந்ததா இருக்கு. அப்ப அந்த 2 பேருக்குமான எந்த ஒரு கிடையவே தொடர்புமே கிடையாது. அவரு கிடையாது. தனுஷ் வந்து இங்க தனுஷுக்கு கிடைக்காத ஆளா அப்படிதான் வேற என்ன செய்ய முடியும்? எட்செட்ரா புரிஞ்சுங்க. ம். அது தேவதர்ஷினிங்கிறது பாவப்பட்ட ஜென்மம்னு தான் நான் சொல்லுவேன். ம். ம். அது அது உண்மையே அல்ல. ஓகே. ஆமா. ஓகே. அப்ப தனுஷ் கூட நம்ம ஒரு இந்தி நடிகை தான் இப்போ டேட்டிங்ல இருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் அவங்கள ஆமா பத்தி. ஆமா. இப்போ இல்ல அந்த அதுக்கான ஒரு நடிகை என்ன பேச்சே இல்லையே. சொல்லியிருக்காங்கன்னா, நான் டேட்டிங்லாம் இல்ல, ம். எனக்கு ஒரு நல்ல நண்பர் ம். அப்படின்னு சொல்றாங்க. சினிமாக்காரங்க நல்ல நண்பர்னு சொன்னா புரிஞ்சுக்க வேண்டியதான். ஒரு நண்பர்கள் விட்டு கொடுத்து ம். அந்த இதெல்லாம் உண்டு. ஆனா இது வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்காதீங்க. ம். இந்த படத்தோட இப்போ முடிஞ்சிரும். முடிஞ்சது. ஆமா, அந்த படத்துல நான் காதலிக்கிறேன், ம். அவர் என் காதலன், அவ்வளவுதான். அது ஓகே. கொஞ்சம் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகணுங்கிறதுக்காக அந்த மாதிரியான இது இருக்கு. ஓகே. சோ அது கிசு வரலன்னா அந்த பேர் பேசப்பட மாட்டாங்க. ஓ, அதாவது அந்த மார்க்கெட் வேல்யூக்காக கிசுகிசுக்கப்படுறாங்க. ஆமா. ஓகே. ஒருவேளை தனுஷ் இப்ப 2வது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா பசங்களுக்காக இப்ப அவர் ஃபுல்லாவே எல்லா விஷயமும் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு அப்பா பையன் அந்த பாண்டிங் ரொம்பவே நல்லா இருக்கு. இப்ப அதையும் ஸ்டேஜ்ல கொண்டு வந்து காமிச்சிட்டாங்க. சோ நீங்க யாரா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ சிறந்த தகப்பனா இருக்கன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப சிறந்த தகப்பனா இருக்கேன்னு சொல்லும் போதே ம். அந்த பையன் இன்னொரு பொண்ணு நம்ம அப்பா கட்டிக்கிற ஒத்துக்குவாரா? ஒத்துக்க மாட்டாங்க தான். ஒருவேளை அதுக்குள்ள இவர் வயசாயிடும். ம். அதாவது நல்ல தகப்பன்னு அவர் எந்த முடிவுக்கு வந்துட்டாரோ, ம். இப்ப எப்படி ராமராஜன் வந்து நளினியை விட்டு பிரிஞ்சதுக்கப்புறம் அவங்க தனியா இருந்தாங்க இல்லையா? ஆமா. அந்த மாதிரி கூட இருக்கலாம். ம். ஏன்னா அவருக்கு எல்லாம் கிடைக்குது. கிடைக்கும். ஆமா. அப்புறம் எதுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ம். பேரை கெடுத்துக்கிட்டு, இன்னும் சொல்ல போனா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா ம். சுத்தமா மார்க்கெட் கிடையாம போயிடும். எல்லாம் போயிடும். இப்போ இந்த படத்துல 2வது கல்யாணம் பண்ணிக்கிறாரு அவரு. ம். ஆனா காரணம் முதல் காதலி இப்படி இருக்கா, ம். அது கொஞ்சம் வாழ்க்கையை ஒட்டி தான் வருது. ஓகே. ஆனா இந்த படத்துல அவருக்கு மகன் கிடையாது. இந்த படம் வந்து மாதம்பட்டி ரங்கராஜோட கதைன்னு சொன்னாங்களே, அது இல்லையா சார்? இல்ல அது இல்லவே இல்லை. அவருக்கு என்னன்னா இதுக்கும் சம்பந்தமே இல்ல. ம். அதுக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லை. ம். மாதம்பட்டி ரங்கராஜ் இட்லி கடைகள் நிறைய வச்சிருந்தாரு. ம். அதுக்கப்புறம் பெரிய அளவுல சமையல் குழு ஓகே. அந்த வச்சிருந்தாரு. ஹோட்டல் வச்சு அத ஆமா, வச்சு அதாவது கம்பேர் பண்ணிருக்காங்க. ஒரு இட்லி கடையை வச்சு ஒரு பெரிய மனுஷன் ஆகுறாங்கிறதான் ம். அந்த படத்துடைய கதை. ஓகே. அதுதான் உண்மையை தவிர மற்றபடி அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. ஓகே. சோ அது மாதம்பட்டி. அதுதான் தனுஷே சொல்லியிருக்காரு. ம். மாதம்பட்டி சிவகுமார் கதைக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லை. ம். இது எங்க ஊர்ல வாழ்ந்த ஒருத்தருடைய கதைங்க. ஓகே. அதை பார்த்து நான் அதை எடுத்துக்கிட்டேன். மற்றபடி இதுக்கு வந்து தனுஷே சொல்லியிருக்காரு. ம். நானும் படம் பார்த்தேன், அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. ஓகே. சோ மாதம்பட்டி சொன்னோனே எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது. மாதம்பட்டியுடைய முதல் மனைவி வந்து முதல் முறையா வாய் திறந்து பேசியிருக்காங்க இப்போ. சோ அவங்க ஒரு நல்ல பதிலடி கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி இல்ல, எல்லாருமே பதில் சொல்லியிருக்காங்க. அடி என்ன? அல்ல. ம். அவங்களும் அவங்கள உணர்ந்தேன், ஒரு வக்கீல் இல்லையா? ம். அதனால கணவனையும் விட்டு கொடுக்க முடியாது. ம். அதே சமயத்தில் கணவன் தப்பு செய்யலைங்கிறதையும் அவங்களால ஒத்துக்க முடியாது. என்ன ஜாய் கிறிஸ்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி என் கூட அவர் உறவில் இருக்காருங்கிறது அவங்க முதல் Wife மனைவி தெரியும்னு தெரியும். சொல்லியிருக்காங்க. ஆமா. அதனால ஒரு வித்தியாசமான ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ம். நாம நிறைய பாவம் செய்கிறோம், ம். அந்த பாவத்தை சிலதை மட்டும் நாம ஏற்றுக்கிறோம், ம். பல பாவங்களை ஏற்றுக்கிறது இல்லை அப்படிங்கிற வார்த்தை சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து என்னன்னா, அவங்க ஒத்துக்கிறாங்க, ம். ஆனா கணவனை விட்டு கொடுக்க விரும்பல, அவ்வளவுதான். மற்றபடி பதிலடிலாம் ஒன்றும் கொடுக்கல. அந்த கணவனுடைய இந்த மாதிரி தவறான விஷயத்த பெருசுபடுத்தவும் இல்லை, ஆனா இல்லைன்னு சொல்லவும் இல்லை. ஓகே. சோ அப்படிதான் சொல்லுங்க. ஸோ இப்போ இந்த பிரச்சனை எப்படி சார் இப்போ மாதம்பட்டி மேலே ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி சம்மன் அனுப்புனாங்க, எல்லாமே வந்துச்சானா இப்போ திரும்பவும் சைலண்ட் ஆயிடுச்சு. எப்படி சார் அது? பணம் கொடுத்து ஆஃப் பண்ணிடுறாரா எப்படி? அவர் மேலே கேஸே வரமாட்டுது, அவர் பேச்சு பக்கமே திரும்ப மாட்டேங்குது எதுவுமே. அதாவது அவர் விசாரணைக்கு போவாரு, ம். விசாரணைக்கு போய் சொல்லுவாரு, ம். நான் கேர்டேக்கராக இருந்து உண்மைதான், ம். அந்த பையனெல்லாம் வந்து பள்ளிக்கூடத்தில் சேர்த்ததெல்லாம் உண்மைதான், ம். மற்றபடி எனக்கு ஒரு முதல் மனைவி இருக்கா, ம். அவர்கிட்ட இருந்து நான் வேறுத்து வாங்கலை, ம். அதனால நான் அவளுக்கு முழுமையான கணவனா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துடுவாரு. ஓகே. போலீஸாரெல்லாம் அப்படியா, சரி ரைட்டு, ஏமா நீ வேணா இப்போ கேஸ் போட்டுக்கன்னு சொல்லி விட்டுருவாங்க. ஓ, அப்படி. அதாவது கோர்ட்டில் வழக்கு தொடருங்க, எங்களுடைய நான் விசாரிச்சாச்சு, அவர் தப்பு இல்லைன்னு சொல்லுவாரு. அவ்வளோதான். ஓகே. மற்றபடி அதில் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு, ஏன்னா ஜாய் பிரிசிலாவுக்கு ம். மனைவி ஆவதற்கு சட்டத்தில் இடம் கொடுக்கல. இடம் இல்லை. இல்லை, அதுதான் காரணம், வேற ஒன்றும்.
ஓகே. வேணா நீ அதாவது வேணா லிவிங் டுகெதரில் இருந்தால் எனக்கு ஆட்சேபனை இல்லை, ம். ஆனால் மனைவியா என்னால் அந்த குழந்தைக்கே நான் அப்போ இல்லைங்கிறாரு. ம். அப்புறம் என்ன செய்ய முடியும்? ஓகே. ஏன்னா அவர் அது மட்டும் இல்லை, அவர் ஏற்கனவே அவபாஷம் பண்ணிக்க, உன் மூலமாக குழந்தை ஆமா. வர்றதை நான் விரும்பலைன்னே சொல்லியிருக்காரு. ஓகே. அதையும் மீறி ஜாய் பிரசீடில் இப்படி நடந்தால் அதுக்கு யார் என்ன செய்யுது? ஓகே. ஓகே. ஏன்னா நானும் ஒரு பொண்ணுக்கு தாப்புங்கிற மாதிரில தப்பாக சொல்லக்கூடாது இல்லை. ஆமா. ஓகே. ஸோ சினிமாவில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து இப்போ நீங்கள் ஒவ்வொன்றா சொல்லும்போது தெரியுது. படமாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு நடிகர்கள் பற்றினுடைய வாழ்க்கை நடைமுறையாக இருக்கட்டும், எல்லா விஷயமுமே வந்து கிளியராக எங்களுக்கு சொல்லிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார், இவ்வளோ நேரம் வந்து எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.